10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா இந்த 10 இரவுகளின் மீது சத்தியம் என்று சொல்கிறார். இந்த 10 இரவுகள் எது என்பதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் அதிகமான ஜும்ஹூர் உலமாக்களுடைய ஒரு பெரும் தொகையினர் சொல்கிறார்கள், ஹிய அஷ்ரு துல்ஹிஜ்ஜா, இது துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 தினம் தான் என்பதாக சொல்கிறார்கள். அல்-அஸீம் லா யுக்ஸிமு இல்லா பில்-அஸீம், மகத்துவம் பொருந்திய அல்லாஹ், கண்ணியம் பொருந்திய அல்லாஹ், சங்கையான அல்லாஹ் மகத்துவமான சங்கையான உன்னதமான ஒன்றின் பக்கமே தவிர சாதாரணமான ஒன்றின் பக்கம் ஒருபோதும் அல்லாஹ் சத்தியம் செய்ய மாட்டான். அல்லாஹ் எவைகளில் எல்லாம் சத்தியம் செய்கிறானோ, எந்த பொருள்கள் மீதெல்லாம் சத்தியம் செய்கிறானோ, எந்த படைப்புகள் மீதெல்லாம் அல்லாஹ் சத்தியம் செய்கிறானோ, அந்த சத்தியம் செய்யப்பட்ட ஒவ்வொன்றும் பொறுமதியானது, மகத்துவமானது, கண்ணியம் பொருந்தியது, அந்தஸ்தால் உயர்ந்தது, அத்தாட்சிகள் அதிசயங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்குமே தவிர லா யுக்ஸிமு இல்லா பில்-அஸீம், சாதாரணமான நோமலான எந்த ஒரு விடயத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்ய மாட்டான். எனவே இதில் முதலாவது விடயம் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். இரண்டாவதாக குர்ஆன் இந்த 10 தினங்களையும் அடையாளப்படுத்தும் போது அய்யாமு மாலூமாத், அறியப்பட்ட, தெரிந்த, அடையாளமிடப்பட்ட, அனைவரும் அறிந்த 10 நாட்கள் என்பதை குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன் சொல்லும் போது வயஸ்குரு ஸ்மல்லாஹ் ஃபீ அய்யாமி மாலூமாத், அறியப்பட்ட நாட்களிலே அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வார்கள், ஞாபகம் செய்வார்கள். அந்த அய்யாம் அல் மாலூமாத் ஃபீ அய்யாமி மாலூமாத் என்றால் எது என்பதை பற்றி ஜும்ஹூர் உலமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் உலமாக்கள் ஒரு பெரும் தொகையினர் பேசும்போது ஹிய அஷ்ரு துல்ஹிஜ்ஜா, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அய்யாமு மாலூமாத் என்பது அது துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப நாட்கள் 10 தினங்கள் என்பதாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இப்னு அப்பாஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 தினங்களை பற்றி பேசும்போது மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷ்ர், இந்த 10 தினங்களிலே செய்யக்கூடிய அமல்கள் இருக்கின்றனவே, இந்த 10 தினங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை போன்று விருப்பமான, முகப்பத்துக்குரிய, மிகவும் விருப்பத்துக்குரிய அமல்கள் வேறு எந்த நாட்களிலுமே கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். வேறு எந்த நாளிலும் கிடையாது. வேறு எந்த நாளிலும் செய்யாத அமலுக்குரிய கூலியை, வேறு எந்த நாட்களுக்கும் கொடுக்கப்படாத அமல்களுக்குரிய கூலியை, அந்தஸ்தை, உயர்வை, இரட்டிப்பான நன்மைகளை அல்லாஹ் இந்த 10 தினங்களுக்கு வழங்குகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தை மா மின் அய்யாம், நாட்களிலேயே மிகவும் முஹப்பத்துக்குரிய நாள் என்று சொல்லும் போது யஷ்பஹு அய்யாமில் ஆம் குல்லிஹா, வருடத்திலே இருக்கக்கூடிய எல்லா நாட்களும், கிரிகோரியன் கலண்டர் பிரகாரம் 350 நாட்கள் என்றால் இந்த 350 நாட்களிலேயும் செய்யப்படக்கூடிய அமல்கள்ல மிகவும் அதிகமான நன்மைகள் கொடுக்கப்படக்கூடியது இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 தினத்திற்கு. ஃபீஹா அய்யாமுல் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான், இந்த 350 நாட்களிலே தான் ரமலானினுடைய இறுதி 10 இருக்கிறது. இந்த இறுதி 10ஐயும் விட அமல்களுக்கு அதிகமான கூலிகளை இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 தினங்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதாக உலமாக்கள் முஹத்திஸூன்கள் இந்த அய்யாம் மாமின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு முஹப்பத்துக்குரிய நாள் வேறு எதுவுமே கிடையாது என்பதாக இந்த ஹதீஸுக்கு, இந்த வார்த்தைக்கு விளக்கம் எழுதும் போது முஹத்திஸூன்கள் எழுதியிருக்கிறார்கள்.
கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு பொறுமதி வாய்ந்த இந்த நாள் தான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 தினம். இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்ஹம்துலில்லாஹ், வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். அங்கே ஹஜ்ஜுடைய இபாதத்திலே கூட்டங்கள் இன்று சென்று கொண்டிருக்கிறது, இன்னும் செல்ல இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய 200 கோடி மக்களிலும் வெறும் 20 லட்சம் 25 லட்சத்துக்கு உட்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா வருடத்தில் இந்த பாக்கியத்தை வழங்குகிறார். எமது நாட்டில் சுமார் 1000-1500 பேருக்கு உட்பட்ட ஒரு தொகையினருக்கு அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை வழங்குகிறார். ஹஜ்ஜுடைய வழக்கத்தினுடைய இந்த பாக்கியத்தை கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, வரும் காலங்களில் அல்லாஹ் அந்த புனிதமான அந்த காபத்துல்லாஹ்வை ஹஜ்ஜுடைய இபாதத்தை செய்யக்கூடிய சீடர்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, இந்த நாட்களிலே அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள், அதிகமாக தக்பீர் செய்யுங்கள், அதிகமாக தஸ்மீத் فَأَكْثِرُوا فِيهِنَّ مِنَ التَّحْمِيدِ وَالتَّسْبِيحِ وَالتَّهْلِيلِ وَالتَّكْبِيرِ. இந்த நாட்களிலே அதிகமாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற இந்த தஸ்பீஹ், தஹ்மீத், தஹ்லீல், தக்பீர் அதிகமாக முழங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதில் இருப்பார்கள், தஸ்பீஹை அதிகமாக சொல்வார்கள். வெளியில பஜாருக்கு செல்வார்கள், அதிகமாக ஆண்கள் சத்தமிட்டு தஸ்பீஹ் சொல்ல முடியும், பெண்கள் அமைதியாக தஸ்பீஹ் செய்ய முடியும். ஃபுகஹாக்கள் எழுதியிருக்கிறார்கள், ஆண்கள் அதிகமாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பஜாருக்கு சென்று தஸ்பீஹ் செய்வார்கள், தஹ்மீத் சொல்வார்கள், தக்பீரில் ஈடுபடுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் மினாவினுடைய இடம் தக்பீர் முழக்கத்தால் ஒரு பேரணி போன்று மிகப்பெரிய ஒரு சத்தத்தை ஏற்படக்கூடிய அளவுக்கு அதிகமான சத்தத்துடன் சஹாபாக்களில் ஒரு பெரும் தொகையினர் இவர்களுடைய தஸ்பீஹையும் தஹ்மீதையும் தக்பீரையும் தக்பீரையும் கேட்டு ஏனியவர்கள் சொல்வார்கள் என்பதாக ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தையை இந்த நாட்டில் அதிகமாக செய்யப்படும். இன்னும் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உலமாக்கள், ஹதீஸுடைய முஹத்திஸுங்கள் அல் அமலு ஸாலிஹ், ஸாலிஹான அமல்கள் என்றால் என்ன என்று பேசும்போது